ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் கிரேவி அது பண்ண போகிறோம். இது ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆந்திராவில் எந்த மாதிரி பெப்பர் சிக்கன் கிரேவி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, நான் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் கொஞ்சம். இது போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும். போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், டொமேட்டோ 2, அப்புறம் கோகனட், தேங்காய் அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆனியன், அது ஒரு ஹாஃப் ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன். அப்புறம் ஜிஞ்சரும் கார்லிக்கும், பூண்டும் இஞ்சியும் அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். பூண்டு 3 பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கான ஸ்டெப்புக்கு உள்ள பொருட்கள் இதுதான். அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சோம்பு, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் டர்மரிக், மஞ்சள் பொடி நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கொரியாண்டர் பவுடர், மல்லிப்பொடி எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வேணா நீங்கள் எக்ஸ்ட்ராவா 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கரம் மசாலா அது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பெப்பர், இதுக்கு தேவையானது மெயினான திங்ஸ் பெப்பர். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுனால நமக்கு பெப்பர் வேணும், காரத்துக்கு பெப்பர் வேணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆயில் அது கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இதை வச்சு எப்படி இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போகிறோம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். பாத்திரம் ரொம்ப ஹீட்டாக இருக்கு. இப்போ நம்ம ஹீட்டான ஆயிலில் இப்போ என்ன போட போகிறோம் அப்படின்னா, ஜிஞ்சரும் கார்லிக்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பூண்டும் இஞ்சியும், அதை ஃபஸ்ட்டு நம்ம அதில் போடலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு, இப்போ அடுத்தது நம்ம இது கூட தக்காளியை சேர்க்க போகிறோம். தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம்.
நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட நம்ம வந்து மஞ்சள் பொடியும் மல்லிப்பொடியும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து மஞ்சள் பொடியும் மல்லிப்பொடியும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மல்லிப்பொடியும் மஞ்சள் பொடியும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் இந்த தக்காளி வெங்காயம் கூட. வந்து நம்ம இதுக்கு அப்புறம் கடைசியாக வந்து அந்த தேங்காய் வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து மஞ்சளும் அந்த மல்லிப்பொடியோடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து அந்த பச்சை வாசனை வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதை மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சிக்கன் வச்சு எப்படி இந்த கிரேவி யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னொன்று பேன் எடுத்துக்கலாம். இன்னொன்று பாத்திரத்தில் வந்து நம்ம இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். அதில் தான் நம்ம வந்து இப்போ சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த தக்காளி வெங்காயம் உள்ளதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போடுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்கோம். அந்த கேப்பில் வந்து நம்ம இப்போ இதை வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம வச்சிருக்கிற சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ண போகிறோம். சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட வந்து பெப்பர் வந்து மிளகை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடி பண்ண மிளகை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ சோம்பு வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இது கூட இப்போ வந்து பெப்பரை ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடரை நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆயில், பெப்பர், சோம்பு இது 3 இருக்குல்ல, இது கூட சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து சிக்கனையும்
போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறமேல நம்ம வந்து கிரேவி ஆட் பண்ண உடனே நம்ம வந்து கொஞ்சம் ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து அது கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து நான் வந்து இந்த சிக்கன் கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே வந்து அந்த பண்ண இதுலேயும் வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் சிக்கனுக்குள்ளே உப்பு இறங்குறதுக்காக இப்போ செகண்ட் டைம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து சில்லி பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், காரம் பத்தலை அப்படின்னா. இது பெப்பர்லேயே கொஞ்சம் காரம் இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சில்லி பவுடர் ஆட் பண்ணல. குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பெப்பர் ஆட் பண்ணனால வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நிறைய காரம் வேணான்னு நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவைன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு. இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து மிக்சியில் வந்து அந்த தக்காளி வெங்காயம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து ஜாரில் எடுத்திருக்கேன். இந்த பண்ண இந்த கிரேவிக்கான ஐட்டம் வந்து நான் வந்து இதில் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து இப்போ மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரை ஆகிட்டுருக்க அந்த சிக்கனில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணணும்னு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை வந்து இப்போ வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரையும் நல்லா வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் கிரேவி பாருங்கள் நல்லா வந்து வெந்துட்டுருக்கு சிக்கனோட. நான் வந்து இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். அந்த சிக்கனில் இருக்க கொழுப்பு ஆயிலெலாம் வந்து அந்த கிரேவிலேருந்து வெளியில் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து இதை கொதிக்க விடணும். அது கொஞ்சம் சிம்மில் வச்சே நம்ம வந்து இதை வந்து ஹீட் பண்ணுங்கள். இந்த கிரேவி அப்போ தான் கரெக்டாக வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரையும் வந்து நீங்கள் வந்து இதை நல்லா வந்து அந்த கிரேவியோட அந்த சிக்கனை வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும்.
இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா அது கூட சேர்ந்து வெந்துட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனை வந்து லைட்டாக முன்னாடியே வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அதனால் வந்து இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த கிரேவியில் வந்து நம்ம அதை கொதிக்க விடணும்னு தேவையில்லை. சிக்கனை கொஞ்சமாக லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நல்லா வேக வைக்கலாம். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி வந்து ஆட் பண்ணி இந்த சிக்கனை வந்து கொதிக்க வச்சா போதும். ஒரு 10 மினிட்ஸ் போதும். நம்ம மூடி போட்டு இதை வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டுருக்குதுல. பெப்பர் பாருங்கள், நல்லா பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து ரொம்ப சூப்பராக வெந்துட்டுருக்கு. அதுலேருந்து நல்லா ஆயிலெலாம் வெளியில் வந்து யூஸ் அவுட் ஆகி வருது பாருங்கள். நல்லா வெளியில் ஆயிலெலாம் வருது. அந்த அளவுக்கு அது வந்து வெளியில் வர மாதிரி நம்ம வந்து நல்லா அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.